ஹேர் லாஸ் வந்து பொதுவாக இப்போ ஆல் அக்ராஸ் த ஏஜ் குரூப்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. பட் யங்கர் ஜென்ரேஷனும் இப்போ ரொம்ப காமனாக வந்து சொல்றது ஹேர் ஃபால் தான். எஸ்பெஷலி கொஞ்சம் வந்துட்டு ஏர்லி டீன்ஸ், அதே மாதிரி ஏர்லி 20s இருக்கவங்க சொல்றது. ஸோ இதில் என்னென்ன காமன் இஷ்யூஸ்னால இருக்கலாம்? ஒன்று, கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ பிசிஓஎஸ் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிசிஓஎஸ் இஷ்யூஸ் இருக்கும்போது ஹேர் ஃபால் கண்டிப்பாக வரும். இது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைலோட இம்பார்ட்டன்ஸுமே வந்துட்டு இங்கே நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்லீப் சைக்கிள் ஒழுங்காக இல்லை, டயட்ரி சேஞ்சஸ் வந்துட்டு ரொம்ப கிராஸாக ஆயிடுச்சு, அதே மாதிரி அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் என்க்ளோஸ்லேயே இருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஹார்மோனல் காசஸ், நியூட்ரிஷனல் காசஸ் இருக்கும் அண்ட் ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்பன்சஸ்னாலையுமே ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ உங்களோட டீனுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இருக்குன்னா உடனே உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பாருங்கள். அப்ராப்ரியேட் டெஸ்ட் எடுத்துட்டு அண்ட் அக்கார்டிங்லி லைஃப் ஸ்டைல் பேக்கேஜை நம்ம மாடிஃபை பண்ணோம்னா கண்டிப்பாக ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணிடலாம்.